ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ராய் சேனல். இன்றைக்கி நம்ம ராய் சேனலில் இட்லி தோசைக்கு மிளகாப்பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 100 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன், 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 25 கிராம் அளவுக்கு காஞ்ச பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இந்த வரமிளகாய் பார்த்தீங்கன்னா மேங்களூர் சில்லி, இது சுருக்கமாக இருக்கும். நீங்கள் நார்மல் சில்லி கூட எடுத்துக்கலாம். இது ஏன் எடுத்தேன்னா நல்ல காரமும் கொடுக்கும், கலரும் கொடுக்குங்க. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதெல்லாம் வச்சு இப்போ நம்ம எப்படி இட்லி தோசைக்கு மிளகாப்பொடி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ போடுறதுக்கு மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த கருவேப்பிலை. இதை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் இது நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இப்போ கருவேப்பிலையெல்லாம் பூச்சி பிடிச்சி நல்லாவே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இது நல்லா கிடைச்சதுனால இந்த டைம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பொடி நாங்கள் பண்ணுறோம். வாங்க இது ஒன்று ஒன்றா வறுத்து எப்படி பொடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது 50 கிராம் அளவுக்கு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இதை நல்லா லேசாக மிதமான தீயில பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு சேர்ந்துருக்கு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து இப்போ உளுத்தம்பருப்பை போட்டுக்கலாம். இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பாருங்கள், உளுத்தம்பருப்பும் நல்லா செவந்துருச்சு. இப்போ இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது மிளகாவை போட்டு நம்ம ஒரு வாட்டிக்கலாம். கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். இதையும் நல்லா வாட்டிக்கலாம். வாட்டி போட்டாச்சு. இந்த சூட்லேயே நான் இந்த பூண்டை போட்டுக்கிறேன். இது ஏற்கனவே காஞ்ச பூண்டு தான், இதெல்லாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இதே மாதிரி இந்த பெருங்காயத்தூளையும் இதுலேயே போட்டுக்கிறேன். இந்த சூட்லேயே அது இதாகிடும். இப்போ கருவேப்பிலையை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். கருவேப்பிலையை நல்லா வறுத்தாச்சு. நம்ம எவ்வளோ போட்டோம் பாருங்கள், இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் வந்திருக்கு. இதெல்லாம் இப்போ நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நல்லா இதாக ஆறட்டும். பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த பருப்பு மிளகாலாம் இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இந்த காஞ்ச வருத்தம் இல்லையா கருவேப்பிலை, இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக சேர்த்து இதை நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாங்க. பாருங்க, இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிருக்கோம். இப்போது உப்பு நான் இன்னும் இதில் சேர்த்துக்கல. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு அதிலேயே சேர்த்துக்கிறேன். சேர்த்து மறுபடியும் இது ஒரு ரன் விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த பொடி ரெடி பண்ணோம் இல்லையா, அதை எல்லாமே போட்டு நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டோம். இந்த அளவில் இருக்கணுங்க. இப்போ இதை நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன். இதில் இப்போ இதை நான் போட்டுக்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி பொடி கொட்டும் போது ஒரு பிளேட் வச்சு கொட்டினீங்கன்னா வேஸ்டேஜ் ஆகாமல் இருக்கும். இதில் போட்டுக்கலாம். இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது க்ரீனாக இருக்குது, என்ன க்ரீனாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நான் பசங்களுக்காக வேண்டி கருவேப்பிலை நிறைய போட்டு அரைச்சிருக்கேன், அதனால் க்ரீனாக இருக்குது. நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் கருவேப்பிலை குவான்டிட்டியை. இது இப்படியே போட்டு நல்லா ஆற வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பொடி ஸ்டோர் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது நீங்கள் இட்லி தோசை டிஷ்ஷுக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.